வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் உங்கள் நரேந்திரன் பேசுகிறேன். தினம் ஒரு பங்கு என்ற அடிப்படையில் ஸ்டாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் புதிதாக ஒரு சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நாம் போடக்கூடிய வீடியோவில் தினமும் ஒரு ஷேர், அதை பற்றின விவரங்களை நம்ம தெளிவாகவும் அதனுடைய அடிப்படை விவரங்கள் சார்ந்து அது எப்படி அந்த நிறுவனம் இயங்குது, என்ன துறை சார்ந்த நிறுவனம், இதை பற்றியெல்லாம் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அதனால இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் தானே தவிர்த்து இதில் முதலீடு செய்கிறதும் முதலீடு செய்யாததும் அது உங்களது தனிப்பட்ட பொருளாதார அடிப்படையிலான முடிவுகளை பொறுத்தது. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்குற கம்பெனியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட். இவங்க ஒரு நேவி பேஸ்ட் கம்பெனி. இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட்ங்கிறது மார்க்கெட் கேபிட்டல், அவங்களோட கம்பெனியோட முதலீடு 20,745 கோடி. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா 56.4. அதனுடைய புக் வேல்யூ 146 ரூபா இருக்குங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் தான் இருக்குங்க. இது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ங்கிறது ஒரு இன்ஜினியரிங் லிமிடெட். இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா கப்பல்களை கட்டமைக்கிற பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. இது இன் இந்தியாவில் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பிரைமரிலி கேட்டரிங் டு த ஷிப் பில்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் நேவிக்கு, கப்பல் கட்டுமானத்திற்கு மற்றும் இந்தியன் கோஸ்ட் கார்டு சர்வீஸுக்கு இவங்க கப்பல்களை எல்லாம் உருவாக்கி தரக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பத்தி இன்னைக்கு ஏன் நம்ம இப்ப பேசுறோம் அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஆர்டர் புக், இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 23,592 ரூபாய் 592 கோடி ரூபாய்க்கு ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட கேபிட்டலே 20,745 கோடி தான். ஆனா 23,592 கோடிக்கு ஆர்டர் புக் அவங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான சைனுங்க. ஏன்னா இது போல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த மெசகான் டாக் ஷிப் பில்டர் அவங்களும் இதே மாதிரிதான் இவங்க பண்ற அதே மாதிரி கப்பல் கட்டுமான பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 85,546 கோடி, ஸ்டாக் பி 36.9. ஆனா இன்னைக்கு அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 5,860 ரூபா வரைக்கும் போயிருக்குங்க. அதோட லோ 1,742 ரூபாய்ங்க. இப்ப கரண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,241 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. 4,241 ரூபாய்க்கு. இது எத்தனை வருஷத்துல இந்த வேல்யூ அதை அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருடம் கிட்டத்தட்ட 18 டிசம்பர் 23 அந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக் நவம்பர் மாசம் டிசம்பர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,887 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் செப்டம்பர்ல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. போன செப்டம்பர்ல இந்த 1,800 ரூபாய் போட்டிருந்தோம்னா இன்னைக்கு இந்த ஸ்டாக் எது வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னா 5,744 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்ப 4,241 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் கிடையாது. மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ்க்கு இதுவும் டிஃபென்ஸுக்கு சப்ளை பண்ற கம்பெனி தான். இவங்க இவங்களோட ஆர்டர் புக் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 85,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனிக்கே ஆர்டர் புக்கோட வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா ஆர்டர் புக் enabled inspection, new contract, strategic manufacturing, revenue breakup, இவங்களுடைய ஆர்டர் புக் பாத்தீங்கன்னா 38,390 கோடிக்கு இவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 85,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு கம்பெனிக்கு 38,390 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஸ்டாக் பி 36 ரூபாய் 90 காசு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. இந்த கம்பெனியோட வேல்யூ, பிரைஸ் வேல்யூஷன் 1,811 ரூபாய். நமக்கு நாம போடுற ஒரு 56 ரூபா நம்ம முதலீடு பண்றதுக்கு அவங்க நமக்கு 1 ரூபாய் லாபம் கொடுப்பாங்க. அப்ப கணக்கு போட்டீங்கன்னா 100 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூபாய் 60 காசு அந்த ரேஞ்சில் நமக்கு அவங்க லாபத்தை பகிரக்கூடிய கம்பெனி. ஸோ அதுல 36 ரூபாய் போட்டா நமக்கு 1 ரூபாய் லாபம் தருவாங்க. இவங்க 56 ரூபாய் போட்டா 1 ரூபாய் லாபம் தருவாங்க. இவங்களுடைய ஆர்டர் புக்கும் அவங்களுடைய ஆர்டர் புக்கும் ஈக்குவலண்டான வேல்யூல தான் இருக்கு. ரெண்டுமே டிஃபென்ஸ் ஓரியன்டட் கம்பெனி. இதே பிரைஸ் ரேஞ்சில் இது போன வருஷம் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது 1,887. அதனாலதான் இதை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன்.
மெசகான் டாக் ஷிப் பில்டருங்கிறது செப்டம்பர் மாசத்துல 1887 ரூபா இருந்தது. இப்ப இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர் இந்த செப்டம்பர் மாசத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்பை அதே வேல்யூ 1811 இருக்கு. ஸோ ரெண்டோடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து மெசகான் மாதிரி 4000 ரூபாய்க்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்களும் வந்து அதிகமா முதலீடு, இதுவும் கம்பெனி வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, கடன் இல்ல இந்த கம்பெனிக்கு. CAGR 25.5% கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 87 கோடி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுல FIIs எவ்வளவு வந்து இருக்காங்க, DIs எவ்வளவு இருக்காங்கன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் 74% இருக்கு. இது ஒரு நல்ல ஹெல்த்தி சைன். ஃபாரினர்ஸ் 3.91% வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பொதுமக்கள் இடத்துல 3.20% ஷேர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 3.2% வச்சிருக்காங்க. பொதுமக்கள் வந்து 18.38% வச்சிருக்காங்க. நான் மாற்றி சொல்லிட்டு மன்னிக்கணும். இந்த கம்பெனியோடைய growth ஆஸ்பெக்ட் எப்படி இருக்க போகுது, இந்தியன் டிஃபென்ஸ்க்கு நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோம்னா நம்மளோட நாட்டினுடைய பாதுகாப்புக்காக முதலீடு செய்யறோம். அந்த பாதுகாப்பிற்கான முதலீடாகவும் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இந்த முதலீடுங்கிறது ஒரு நல்ல முதலீடு. உங்களுடைய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு நீங்க இந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க. நாங்க வந்து இந்த ஸ்டாக்கை பத்தின விவரங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். இப்படி ஒரு கம்பெனி இருக்கு, இந்த மாதிரி அதுக்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு, டிஃபென்ஸுக்கு, நம்ம நேவி கப்பல் படைக்கான கப்பல்களை தயாரிச்சு கொடுக்கக்கூடிய கம்பெனி. இது ஒரு நம்பிக்கையான கம்பெனி. ஆர்டர் புக் 23,592 கோடி இருக்கு. இது ஸ்கிரீனரோட டேட்டா வச்சு நான் சொல்றேன், எதுவும் என்னுடைய ஓன் மனிபுலேஷன் டேட்டா கிடையாது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல இதை பத்தின ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்ல GRSE பத்தி ஒரு எக்கனாமிக் இதுல வந்து நியூஸ் வந்திருக்குங்க. எக்கனாமிக் டைம்ஸ்ல என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, GRSE shares surge up to 7% on signing of MOU with NHIDCL. 1876 டே ஹை போயிருக்கு அந்த டேட்ல சைன் ஆன அன்னைக்கு. ஸோ இது ஒரு நல்ல growth ஆஸ்பெக்ட் உள்ள கம்பெனி. மீண்டும் நாளைக்கு இதே தருணத்தில் உங்களை வேறொரு நல்ல கம்பெனி மூலியமா நல்ல தகவலோட சந்திக்கிறேன். ரொம்ப மிக்க நன்றி. மறக்காம நம்ம ஸ்டாக் ஸ்பாட் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நரேந்திரன். இது ஸ்டாக் ஸ்பாட்.